உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் தொழில் துவங்க நினைக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய சிறிய கருத்து அது என்னவென்றால், தற்போது புதிதாக ஒரு குடியிருப்பு உருவாகின்றது என்றால் அந்த குடியிருப்பில் 100 வீடு உள்ளது. 100 வீடு உள்ளதென்றால் ஒருவர் மளிகை கடை வைக்கிறார். அந்த மளிகை கடை வைக்கக்கூடிய இடத்தில் மற்றொரு மளிகை கடை வைக்கிறார். அது போன்று வைக்கும் பட்சத்தில் என்னவாகின்றது என்றால், முன்னால் வைத்திருப்பவருக்கு வியாபாரம் பாதித்து விடும். அவர் என்ன செய்வார்? சரி, பரவாயில்லை, 1க்கு 2 ஆகிவிட்டது. ஒருவர் ஏதேனும் விடுமுறை எடுக்க நேர்ந்தால் இன்னொருவர் கடையை திறந்திருப்பார். ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். 1க்கு 2 ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் 100 குடியிருப்பு உள்ள பகுதியில் 20 மளிகை கடை இருந்தால் எப்படி? யாருக்கு வியாபாரம் ஆகும்? இது மளிகை கடைக்கு மட்டுமல்ல, அனைத்து கடைகளுக்கும் பொருந்தும். அனைத்து கடைகளுக்கும். ஒரு அரிசி கடை உள்ளதென்றால் 10 அரிசி கடை வைக்கிறார்கள். ஒரு மெடிக்கல் உள்ளதென்றால் 5 மெடிக்கல் வைக்கிறார்கள். அதுபோன்று ஒரு கடை உள்ளது என்றால் அந்த கடையை வேண்டுமென்றால் இன்னும் 1 மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மெடிக்கல் உள்ளதென்றால் இன்னும் 1 மெடிக்கல் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன செய்கிறார்கள்? அனைவருமே அதே தொழில் செய்கிறார்கள். அப்போது அவர்களுக்கும் வியாபாரம் பாதிக்கும். என்ன ஆகிற்று என்றால், நான் கண்டதை ஒரு நண்பர் ஒரு உணவகம் ஒன்றை ஆரம்பித்தார். உணவகத்தை நம்பி அவர் என்ன செய்தார் என்றால், வங்கியில் கடன் வாங்கி உணவகத்தை ஆரம்பித்தார். வீட்டையும் கட்டினார். அவரது ஒரு உணவகம் மட்டும் இருந்தது. என்னவாகிற்று என்றால், அவர் அடுத்தடுத்து உணவகம் அந்த பகுதிக்கு வரவும் அவர்களால் வங்கிக்கு கடன் கட்ட முடியவில்லை. வீட்டு கடனும் அவரது கடை நடத்தும் கடனும் கட்ட முடியவில்லை. முடியாத காரணத்தினால் வீட்டையும் விற்றுவிட்டார். கடையையும் இன்னொருவரிடம் கொடுத்து விட்டார். தற்போது அவர் அடுத்த ஒரு இடத்தில் சம்பளத்திற்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கு அவர் மட்டும் காரணம் அல்ல. அடுத்தடுத்து அந்த பகுதியில் உணவகம் வைத்தார்கள் அல்லவா, அவர்களும் ஒரு காரணம். ஏனென்றால் அவர் அந்த தொழிலை நம்பிதான் இருந்தார். சரி, ஒரு உணவகம் இருந்தால் ஒரு உணவகம் வைத்துக் கொள்ளலாம். அனைவருமே அதே தொழிலை செய்ய நேர்ந்தால் அவர் அதை நம்பி அந்த இடத்தில் வைத்தார். ஆனால் இன்று அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார். யார் காரணம்? புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒவ்வொருவரும் காரணம். ஒரு தொழில் உள்ளதென்றால் அந்த இடத்தில் ஒரு தொழில், அந்த தொழில் செய்யுங்கள், தவறில்லை. ஆனால் 4-5 நபர், 10 நபர், 20 நபர் அதே தொழிலை செய்தால் அந்த இடத்தில் முன்னால் இருப்பவர்களுக்கு தொழில் பாதிக்கும். அவர்கள் நடுத்தருவில் நிற்பதற்கு நீங்களும் ஒரு காரணமாகிறீர்கள். ஆகையால் தான் இந்த பதிவை உங்களிடம் நான் பகிர விரும்புகிறேன். எத்தனையோ தொழில் உள்ளது உலகத்தில். தொழிலுக்கா பஞ்சம்? அனைத்து தொழிலும் உள்ளது. நீங்கள் செய்யுங்கள் அந்த தொழிலை. இல்லை, இந்த இடத்தில் 2 கடை உள்ளதென்றால் நீங்கள் இன்னொரு பக்கம் போய் கடை வையுங்கள், தவறில்லை. அதே இடத்தில் வைக்க நினைப்பது தவறு. ஒரு டீ கடை, தற்போது நான் இருக்கும் இடத்தில் ஒரு டீ கடை இருந்தது, 2 டீ கடை ஆயிற்று. தற்போது 5 டீ கடை உள்ளது. அப்போது யாருடைய தவறு இது? புதிதாக 6வது டீ கடையும் முளைப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. இதற்கு எப்படி காரணம்? யார் காரணம்? மக்களாகிய நாம் தான் காரணம். சிந்திக்க வேண்டும். நாம் இன்னொருவர்களுக்கு தொல்லை அளிக்கக்கூடாது. எந்த காரணத்திலும் ஒருவரை ஒருவர் அடித்து சாப்பிடக்கூடியது மிருகம்தான் தவிர மனிதர் அல்ல. நாம் எத்தனையோ தொழில் உள்ளது இவ்வுலகத்தில். நாம் தொழில்களை மாறி 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 செய்யலாம். ஒரு மனிதன் இவ்வுலகில் வாழ வேண்டும் என்றால் பல தொழில் இருந்தால்தான் இந்த மனிதன் ஒருவன் வாழ முடியும். அதனால் பல தொழிலில் ஒரு வெல்டிங் தொழில், லாரி ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது, இது மாதிரி எத்தனையோ தொழில். குறிப்பாக ஒரு ஆட்டோ ஓட்டுநர் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு ஆட்டோ உள்ள இடத்தில்
50 ஆட்டோ இருந்தால் எப்படி அந்த ஒரு ஆட்டோ பிழைக்க முடியும்? அதுபோன்று தான் செய்கிறார்கள். ஆகையால் இதை என்னுடைய பதிவை உங்களுக்கு உண்டான பதிவாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் இனி இந்த தவறை செய்ய மாட்டீர்கள் என்று நம்பி நான் இந்த பதிவை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களுடன் வழங்குபவர் திருச்சி முகமது இசாக். நன்றி, வணக்கம்.